ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். என்கிட்ட நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், டேஷ்போர்டு டுட்டோரியல் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்டு வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் சார்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு கேபிஐ வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேஷ்போர்டு வந்து மேக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு நியூ ஷீட் வந்து கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிடுறேன். டேஷ்போர்டு 1ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி டேஷ்போர்டுன்ற நேமில் வந்துட்டு ஷீட் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வியூவில் போயிட்டு கிரிட் லைன் அப்படின்றத எடுத்து விட்றேன். எடுத்து விட்டால் எனக்கு வந்துட்டு ப்ளைனாக ஒரு பேஜ் வந்து கிடச்சிரும் இங்கே இருக்கிற மாதிரியே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 4 ஷேப் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது எதுக்குன்னா வந்துட்டு கேபிஐ வேல்யூஸ்க்காக. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே போய்ட்டு இன்சர்ட்டில் ஷேப்பில் போய்ட்டு இந்த மாதிரியான ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரேண்டமாக ஆட் பண்ணலாம். நீங்கள் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியே வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து சைஸ் கம்மி பண்ணணும். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இது ரெண்டும் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து கம்மி பண்ணிடுவோம். ஸோ இது ரெண்டும் வந்து லென்த்தாக இருக்கட்டும். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபார்மேட் ஷேப்பில் போயிட்டு நம்ம வந்து லைன் எடுத்து விட்டுடலாம். ஏன்னா லைன் தேவையில்லை. அப்புறம் வந்துட்டு ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு அலைன் ஆப்ஷன் இருக்கும். அலைனில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஹரிசாண்டலி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டி அலைன் மிடில் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே மிடில் வந்து அலைன் ஆயிரும். டிஸ்ட்ரிபியூஷனும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து கலர் பேலட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த கலர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கலர் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு ஒவ்வொரு கலர்ஸாக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு ப்ளூ கலரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரெட் கலரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கேபிஐ பண்ணுறதுக்கான அந்த லேஅவுட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம டேஷ்போர்டுக்கு வந்து டைட்டில் வச்சிடலாம். ஸோ சேல்ஸ் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம். இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருந்தேன். ஓகே, இதில் வந்துட்டு சாம்பிள் சேல்ஸ் டேட்டா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கம்பெனி லோகோ இருந்துச்சுன்னா இந்த பிளேஸை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லோகோ இல்லாதனால இந்த மாதிரி சும்மா சாம்பிள்னால அப்படின்றனால நம்ம வந்து இப்படி பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு டேஷ்போர்டு வந்து இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு லேஅவுட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்தடுத்த சார்ட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ சார்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா. ஆக்சுவலாக இந்த டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு டேபிளாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ வந்து நான் இப்போ வந்து இந்த டேட்டா வந்து டேபிளாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிளாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேபிளை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து சம்மரைஸ் வித் பிவோட் டேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இப்போ புதுசாக வந்து நியூ ஷீட்டில் வந்து ஒரு டேட்டா இது வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து எனக்கு என்னென்ன வேணும் கேபிஐ வேல்யூஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸு, குவான்டிட்டி, சேலு, ப்ராஃபிட் இந்த 4 வேல்யூ வந்து வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஆர்டர் அப்படின்ற ஆர்டர் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சேல்ஸு, அப்புறம் குவான்டிட்டி, அப்புறம் ப்ராஃபிட் இந்த 3மே வந்து எனக்கு வேணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் ஐடி அப்படின்றத வேல்யூஸ்லேயே நான் வந்து வச்சிடுறேன். இப்போ இந்த வேல்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து நான் ரோவில் வச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் ஐடி வேணும். அடுத்து வந்து குவான்டிட்டி வேணும். ஸோ அடுத்து வந்து சேல்ஸு, அப்புறம் ப்ராஃபிட்டு. ஸோ இது எல்லாமே ஓகே, இது எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஃபார்மேட்டிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 இருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸை வந்து இந்த 2 டிஜிட் அப்படின்னு இருக்கும் டெசிமல், இதை வந்து 0 ஆக்கி விட்ருங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் 1 கொடுங்க.
கரன்சியில் வந்துட்டு இந்த 2 டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கம்மி பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரன்சியாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இது வந்து கேபிஐ வேல்யூஸ்க்கு உண்டான பிவோட் டேபிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம டேஷ்போர்டோட லிங்க் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபில்லில் எதுவுமே வேணாம். ஸோ ஃபில்லை வந்து எடுத்து விட்டுருங்க. ஸோ நோ ஃபில்லு, நோ லைனு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல்ட்டு போட்டுக்கிறேன். ஈக்குவல்ட்டு போட்டுட்டு இந்த பிவோட் டேபிள் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்துட்டு எந்த செல்லு வேணுமோ அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஆர்டர் ஐடின்றது இந்த செல்லில் தான் இருக்குது. இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா நிறையா வருது. ஸோ எனக்கு இப்படி வேணாம், நார்மலாக வேணும். அதனால் C4ல் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டு ரீநேம் மட்டும் பண்ணிடுறேன் B4 அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஸில் பண்ணிடுங்க B4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ வந்து ரிட்டன் ஆயிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்டர்ஸோட கவுண்டு. இங்கே வந்து ஷீட் வந்து ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு குழப்பம். பிவோட் 2ன்னு போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி வேறு டேட்டாவில் நான் வந்து போட்டிருந்தேன், அதனால் இங்கே பிவோட் 2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ இந்த டேஷ்போர்டில் வந்து லிங்க் ஆயிடுச்சு. இந்த டேஷ்போர்ட் நம்ம ஹைட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து லிங்க் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்து வந்து குவான்டிட்டி, சேல்ஸு, அப்புறம் ப்ராஃபிட்டுக்கு வந்து கேபிஐ வேல்யூஸ் எடுக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா B4ல் வந்துட்டு ஆர்டர் ஐடி இருந்துச்சு. அடுத்து வந்து B5ல் வந்து என்ன இருந்துச்சு, குவான்டிட்டி இருக்கும். ஸோ குவான்டிட்டி வந்து B5, அதே மாதிரி B6, B7. ஸோ B6, B5, B5 ஓகே, சாரி B6, B7 ஓகே, கரெக்டாக கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃபார்மேட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஐ திங்க் 20 இல்லை 30 கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபாண்ட் சைஸு 30 ஓகே. போல்ட் பண்ணிக்கலாம், ஒயிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்டர்ஸு. ஸோ இதே ஃபார்மேட்டை வந்து எடுத்துக்கிறேன் நான் எல்லாத்துக்குமே. ஸோ இதே மாதிரி ஃபார்மேட்டிங் வந்து பண்ணிடுங்க. ஸோ இது வந்து லெட்டர்ஸ் பெருசாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால தான் இது எல்லாமே ஒரு சைஸில் இருக்குது, இது எல்லாமே வேறு சைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து கேபிஐ வேல்யூஸ் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஐகான்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும். அதெல்லாம் வந்து அடுத்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல கீழே என்னென்ன வேல்யூன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும். இது வந்து ஆர்டர்ஸ். ஐ திங்க் இது கேப்ஸில் வேணாம். ஸோ ஆர்டர்ஸ்ன்னு வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேல்ஸு, அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு, கவுண்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாமே வந்து அலைன் மட்டும் பண்ணிக்கோங்க, ஏன்னா ப்ராப்பராக அலைன்மெண்ட் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஷேப் ஃபார்மேட்டில் போய்ட்டு அலைனில் வந்துட்டு எல்லாத்துக்கும் சென்ட்ரு கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். மிடில், ஸோ மிடில் அலைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஐகான் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் ரேண்டமாக சும்மா ஐகான்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட்டில் போய்க்கிறேன், இந்த ஐகான்ஸ் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கார்ட் ஐக்கான் வந்து வேணும் ஃபஸ்ட்டு எனக்கு ஆர்டருக்கு. ஸோ கார்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்னென்னா குவான்டிட்டி. குவான்டிட்டிக்கு ஐக்கான் இல்லை, ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஆரோ அந்த மாதிரி வேறு ஏதாவது ஐக்கான் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆரோவை செலக்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்து மணி ஐக்கான் வந்து எதுக்கு அப்படின்னா இந்த சேல்ஸ் அப்படின்றதுக்காக. அடுத்து வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்து கிராஃப் மாதிரி ஐக்கான் போட்டுடலாம். ஸோ 4 இது செலக்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இதை ஒரே மாதிரி வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து சைஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டுடைய ஐகான் வந்து இங்கே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டையுமே இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். ஸோ இந்த அலைன்மெண்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அலைன் பண்ணியாச்சு. ஐ திங்க் ஹைட் வந்து அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஹைட் வந்து கம்மி பண்ணிக்கலாம் எல்லா ஷேப்லேயுமே. ஸோ இப்போ இந்த ஐக்கானை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஐக்கானை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு சாலிட் ஃபில்லில் போயிட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். டிரான்ஸ்பரன்சி பார்த்தீங்கன்னா 50 வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு லுக் வந்து வந்துடும். ஓகே, இப்போ கரெக்டான லுக்கில் இருக்குது. இப்போ வந்து எல்லா ஷேப்பையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஷேடோ ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வேணான்னா விட்டுருங்க. நான் வந்து ஷேடோ வந்து ஆட் பண்ண போகிறேன். ஷேடோவில் வந்து ஷேடோ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் டிரான்ஸ்பரன்சி பார்த்தீங்கன்னா 90% கொடுத்துடலாம். ஸோ அப்போ தான் ஷேடோ இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ஹெவியாக தெரியாது. ஸோ ஒரு மாதிரி லைட்டாக எம்போஸ்டான ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து ஷேடோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிஐ வேல்யூ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து என்னென்ன ஸ்லைசர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரீஜனோட ஸ்லைசரும், சப் கேட்டகரியோட ஸ்லைசரு, அப்புறம் ஆர்டர் டேட்டோடைய ஸ்லைசர், இந்த 3 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்லைசர்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு திரும்ப பிவோட் டேபிளில் போகிறேன். இதில் வந்து போயிட்டு லைக் வந்து இதில் டேபிள் டிசைன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்க்கோங்க. இதில் வந்துட்டு ரீஜன் அப்படின்றத வந்து ஸ்லைசரில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைசர் ரெடி. ஸோ இதை வந்து ஃபார்மேட் பண்ணுவோம் பொறுமையாக. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு ஸ்லைசர் வந்து என்னென்னா நமக்கு வந்துட்டு ப்ராடக்ட் சப் கேட்டகரி அப்படின்றது. ஸோ அடுத்த ஸ்லைசர் ரெடி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் டைம்லைனில் வந்து நம்ம ஆர்டர் டேட்டை வந்து போட்டுட்டு ஓகே கொடுத்துடணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு குவார்ட்டர்ஸ் அப்படின்றது தான் வேணும். ஸோ குவார்ட்டர்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2014 கிட்டத்தட்ட 17 வரைக்கும் உள்ள டேட்டா இருக்குது. ஸோ இவ்வளோ இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இயர்ஸ் போட்டுடலாம். ஸோ இயர் வைஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சிடலாம். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இயர் வைஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி டேட்டா வச்சாச்சு. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி 3 ஸ்லைசர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணணும். இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லைசர் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. ஸ்லைசர் அப்படின்ற இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்க்கோங்க. இதில் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 0.545 கொடுத்துருங்க. அப்போனா கொஞ்சம் குட்டி ஆயிரும். அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு 0.45 கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பண்ணுமோ அந்த ரீசைசிங்லாம் வந்து இங்கேயே நீங்கள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து டேஷ்போர்டுக்கு வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லைசர் வந்து ரீசைஸ் பண்ணியாச்சு. ஸோ 3 ஸ்லைசருமே ரெடி. இதை வந்து என்ன பண்ணுங்கள், அப்படியே Ctrl+C கொடுங்க. இந்த டேஷ்போர்டில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கே வேணுமோ பார்த்து அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ அலைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசர் வந்து ரெடி. ஐ திங்க் மேலே இருக்க 2 ரோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ரைட். ஸோ இப்போ வந்து ஸ்லைசர் 3மே வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்கே வந்து ஒரு பிவோட் டேபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டேபிள் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இந்த டேட்டாவில் போய்க்கோங்க, ஆர்டர்ஸ் அப்படின்ற டேட்டாவில்.
இதில் வந்து போயிட்டு இன்சர்ட்டில் போய்க்கோங்க, சாரி டேபிள் டிசைனில் போயிட்டு சம்மரைஸ் வித் பிவோட் டேபிள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஷீட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ டேஷ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, டேஷ்போர்டில் போயிட்டு இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரோ விட்டுருங்க, ஏன்னா அதில் வந்து ஹெட்டிங் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்களா இங்கே வந்து பிவோட் டேபிள் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதில் என்னென்ன டேட்டா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேட்டகரி, குவான்டிட்டி, சேல்ஸு, ப்ராஃபிட்டு. ஸோ இதில் வந்து சப் கேட்டகரி, தென் குவான்டிட்டி, தென் சேல்ஸு, தென் ப்ராஃபிட்டு. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நம்பர் ஃபார்மேட் வந்து பண்ணணும். கண்ட்ரோல் 1 கொடுத்துட்டு இதெல்லாமே கரன்சி வேல்யூவில் வரணும். ஸோ கரன்சிக்கு வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து குவான்டிட்டி ஓகே. இதில் வந்து நமக்கு கிராண்ட் டோட்டல் தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைவோட் டேபிள் ஆப்ஷனில் போயிட்டு டோட்டல் அண்ட் ஃபில்டர்ஸில் போயிட்டு இந்த கிராண்ட் டோட்டல் எடுத்து விட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல் வந்து வரல. இந்த ரோ லேபிள்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு இந்த blank அப்படின்றத எடுத்து விட்றேன். ஏன்னா blank தேவையில்லை. ஏன்னா எல்லா டேட்டாலையுமே கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களில் பிரச்சனை வரதான் செய்யும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் blank எடுத்து விட்றலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் குவான்டிட்டி, சம் ஆஃப் சேலு, சம் ஆஃப் ப்ராஃபிட்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சம் ஆஃப் அப்படின்றத ரிமூவ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் F கொடுக்குறேன், சம் ஆஃப் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணி விட்றேன். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த பிவோட் டேபிள் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து டேட்டா பார்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அடுத்து. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு டேட் ஆஃப் பாரில் வந்துட்டு சாலிட் டேட் ஆஃப் பார் கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துடலாம். ஸோ இது கலர்ஸ்லாம் நம்ம அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து சாலிடே கொடுங்க. ஓகே, இப்போ கலர்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க டேஷ்போர்ட் வியூ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டேஷ்போர்டில் சார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த சார்ட்ஸ் வந்துட்டு லாஸ்ட்டு டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மந்த் வைஸ் போட்டிருப்பேன். அது ஏன்னா நான் வந்து ஒரு சிங்கிள் இயர் டேட்டா மட்டும்தான் வச்சு ஒர்க் அவுட் பண்ணேன். அதனால் நான் வந்து மந்த் வைஸ் போட்டிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் இயர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே இயர் வைஸ் போடலாம். ஸோ இயர் வைஸ் சார்ட் வந்து நம்ம சேல்ஸ் ட்ரெண்ட் வந்து போடலாம், அப்படி இல்லைனா மந்த் வைஸ் போடனாலும் போடலாம், நம்ம இஷ்டம்தான். வாங்க வந்து அடுத்து இந்த சார்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து பிவோட் டேபிள் வந்து போட்டுக்கிறேன். இப்போது இந்த ஸ்லைசர் வந்து அங்கே ஆட் பண்ணியாச்சு, அதனால் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதே பிவோட் டேபிளை காப்பி பண்ணுறேன். ஏன்னா இந்த பிவோட் டேபிள் தான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்லைசரோட லிங்க் ஆகிருக்கு. ஸோ இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சேல்ஸ் வேணும். ஸோ சேல்ஸ் வந்து வேல்யூவில் வேணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இயர் வைஸ் இருக்குது. இது நம்ம இயர் வைஸ் போனோன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த சார்ட்டு. ஸோ அதனால் குவார்ட்டர் வைஸ் நம்ம வந்து போகலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா குரூப்ஸில் போயிட்டு இந்த குவார்ட்டர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். குவார்ட்டர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு இயரும் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இயர் ப்ளஸ் குவார்ட்டர் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா நமக்கு இயரும் வந்துருச்சு, குவார்ட்டர்ஸும் வந்துருச்சு. ஸோ சார்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்பர் ஃபார்மேட்டில் போய் ஃபார்மேட் பண்ணணும். கண்ட்ரோல் 1 கொடுத்துருங்க. இந்த நம்பர்ஸில் போயிட்டு நான் டெசிமல்ஸை வந்து கம்மி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு கரன்சி. ஸோ அதனால் கரன்சியும் மாற்றிடலாம். கரன்சின்னு மாற்றினா தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சார்ட்டில் கரன்சி தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பட் இட்ஸ் ஓகே, வேணாம், அது மாற்ற வேணாம். ஓகே, இப்போ இந்த பிவோட் டேபிளை பேஸ் பண்ணி நம்ம வந்து சார்ட் இன்சர்ட் பண்ணோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட்டில் போயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா சார்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் 2D ஏரியா சார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெண்டு வந்து எப்படி போயிருக்குன்னு வந்துருச்சு. இதில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை, இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஹைடு ஆல் ஃபீல்டு பட்டன்ஸ் ஆன் சார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பட்டனும் போயிடும். இப்போ இதில் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிட் லைன் வேணாம், லெஜண்ட்ஸ் வேணாம், அப்புறம் சார்ட் ஆக்சிஸ் வந்து வேணாம்.
ஆக்சிஸில் வந்துட்டு ஐ திங்க் ஹரிசாண்டல் வேணாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து க்ளீனாக இருக்குது. டைட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா சேல்ஸ் ட்ரெண்ட் இயர் வைஸ். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த கலருக்கு பதிலாக வந்துட்டு ஐ திங்க் லைட் ஆரஞ்சு கொடுத்துடலாம். இதில் வந்து கிரேடியன்ட் வந்து சூஸ் பண்ணால் பெட்டர்னு நினைக்கிறேன் நான். ஸோ கிரேடியன்ட்டில் வந்துட்டு இந்த இதில் வந்து நான் இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து நோ லைன் கொடுத்துருங்க. ஸோ சார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள், நம்ம டேஷ்போர்டில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சார்ட்டை வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டேட்டா லேபிள்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே எப்படி போயிருக்கு, என்னென்ன வேல்யூ போயிருக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த சார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பார் சார்ட் வந்து ஆட் பண்ணணும். இந்த சார்ட்டு சம் ஆஃப் சேல்ஸு சம் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த் வைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இயர் வைஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இந்த பிவோ டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிவோ டேபிளே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சாரி, ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணால் தான் கரெக்டாக வரும், இல்லைனா வராது. ஸோ காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சேல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் சேல்ஸ் மட்டும் ப்ராஃபிட் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு டேட் வந்து ஆட் பண்ணுவோம், ஆர்டர் டேட்டு. ஸோ இப்போ எனக்கு தேவையான ஃபார்மேட்டில் வந்துருச்சு. ஸோ 2014, 15, 16 இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் நான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை தூக்கி காலமில் வச்சிடுறேன். ஸோ நமக்கு கரெக்டாக வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் பண்ணி ஒரு பார் சார்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் வந்துட்டு 2D காலம் வந்து பார் சார்ட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருச்சு. பட் ஆனால் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வேணும். லைக் வந்து சம் ஆஃப் சேல்ஸ் வந்து மேலே கீழே வந்து ப்ராஃபிட் அந்த மாதிரி தேவைப்படுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்துட்டு பட்டன்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுங்க. ஹைட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து லெஜண்ட்ஸ் தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் வந்து க்ளீனாக இருக்குது. கிரிட் லைன் வந்து எடுத்து விட்டுறலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். சாரி, இங்கே வேறு ஏதோ செலக்ட் ஆகிட்டு நினைக்கிறேன். ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு சீரீஸ் ஓவர்லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து 100% கொடுத்துருங்க, இதில் வந்து 50% கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 50 தேவையில்லைன்னு நினைக்கிறேன், 30 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, 70 கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சார்ட்டு டைட்டில் மட்டும் ஆட் பண்ணணும் நம்ம. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வெர்சஸ் ப்ராஃபிட் இயர் வைஸ். ஓகே, ஸோ வந்து சார்ட் டைட்டில் போட்டாச்சு. இதில் டேட்டா லேபிள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ டேட்டா லேபிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோ லைன் கொடுத்துருங்க. இப்போ வந்து சார்ட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து காப்பி பண்ணுறோம், டேஷ்போர்டில் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து ரெடி. இங்கே வந்து நமக்கு கரெக்டாக வரணும். ஓகே, ஐ திங்க் ஓகே. இப்போ வந்து ஷேடோ வந்து ஆட் பண்ணணும். ஷேடோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்குமே ஒரே இதுதான். ஸோ ஷேடோ ஆட் பண்ணிட்டு 90%. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பார் சார்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சேல்ஸ் பை மந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம வந்து ஆவரேஜ் சேல்ஸ் பை இயர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே வந்து நம்மகிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்கனால ஈஸியாக பார்க்குறதுக்கு வந்து இயர் வைஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி இயர் வைஸ் தான் இருக்குது. ஸோ இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் தேவையில்லை. ஸோ ப்ராஃபிட் எடுத்து விட்றேன். சேல்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அதுவுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவரேஜுக்கு வந்து மாற்ற போகிறோம். ஏன்னா ஆவரேஜ் சேல்ஸ் தான் வேணும். ஸோ ஆவரேஜுக்கு வந்து இங்கே மாற்றியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு பார் சார்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சேல்ஸ் வந்து கிடச்சிருச்சு.
பட்டன்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லெஜெண்ட் வந்து எடுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம ஃபார்மேட் டேட்டா சீரீஸில் போயிட்டு கொஞ்சம் திக்னஸை மட்டும் அதிகப்படுத்தணும். ஐ திங்க் 50 நோ 75 ஓகே. ஸோ இதில் வந்து டைட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ்னு கொடுத்துரும். ஆவரேஜ் சேல்ஸ் பை இயர். ஸோ இந்த இயரில் எவ்வளோ ஆவரேஜ், அந்த இயரில் எவ்வளோ ஆவரேஜ்னு கால்குலேட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு டேஷ்போர்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சார்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு கிரில் லைன் வந்து எடுத்து விட்டுறலாம். கிரில் லைன் தேவையில்லை. அப்புறம் வந்து நோ லைன் கொடுத்துடலாம் பார்டரில். இப்போ ஷேடோ மட்டும் ஆட் பண்ணணும். நம்ம ஷேடோ வந்துட்டு நார்மலாக எப்பயும் போல் ஆட் பண்ணிட்டு 90% டிரான்ஸ்பரன்சி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து இந்த ஷேடோ வந்து அங்கே ஆட் ஆகலை, வேறு எங்கேயோ ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஷேடோ வந்து கரெக்டாக ஆட் பண்ணணும். ஓகே, 90%. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டேஷ்போர்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே ஒன்றொன்னோட இன்டர்லிங்க்கு. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்துட்டு ஈஸியாக ஃபில்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா வேலையுமே மாறுது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கலர்ஸ் வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து இங்கே ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சேல்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆரஞ்சு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனு, இதுக்கு வந்து ஆரஞ்சு. ஓகே. ஸோ இந்த கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு க்ரீன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இதில் வந்து ஃபில்லில் போய்க்கோங்க, க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே சேஞ்ச் பண்ணி இதில் வந்து ஸ்லைசரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டைல் கொடுத்துடலாம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இப்போ வந்து கலர்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஐ திங்க் டைம்லைன் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்துட்டு இந்த டேஷ்போர்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அது என்னென்னா இப்போ இந்த இடத்துல வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணும்போது இங்கே ஹைலைட் ஆக மாட்டேங்குது பார்த்தீங்களா? ஏன்னா இந்த பிவோட் டேபிள் வந்து இதில் வந்து ஆக்டிவாக இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிவோட் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நம்மளுடைய ஸ்லைசரோட இன்டகிரேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த வேல்யூவை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சப் கேட்டகரியை வந்து இந்த பிவோட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே ஒரு ஃபில்ட்ரு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லி ஹைலைட் ஆகும். ஏன்னா இது எல்லாமே இன்டர்லிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஸ்லைசரோட இந்த சார்ட்டு, இந்த டேட்டா எல்லாமே. ஸோ இப்போ வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய்க்கோங்க. இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல் கொடுத்துருங்க. நியூ ரூல் கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபார்முலா வந்து என்னென்னா ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டபுள் டைம் F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்துட்டு ஒரே ஒரு செல்லை மட்டும்தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த பிவோட் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா? இதில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, இப்போ லாக் பண்ணிட்டு இப்போ அடுத்து ஃபார்மெட்டில் போய்க்கோங்க. ஃபார்மெட்டில் போயிட்டு இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா? மேலே கீழே வந்து போயிட்டு கலர் வந்துட்டு ஒரு ரெட் கலர் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். மேலே கீழே ஓகே. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம இங்கே வந்து எது செலக்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டா வந்து இங்கே ஹைலைட் ஆகும். ஸோ பார்த்தீங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து டைட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். சேல்ஸ் பை கேட்டகரி அப்படின்ற டைட்டில் இங்கே வந்து ரீநேம் பண்ண போகிறோம். ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ இன்சர்ட்டில் போய்க்கிறேன். ஷேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான
ரவுண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே மட்டும் ரவுண்டாக இருக்கிற இந்த ஷேப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் வந்து இந்த ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து சேல்ஸ் பை கேட்டகிரி. ஸோ கேட்டகிரி போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து இந்த லேபிளையும் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ கேட்டகிரின்னு போட்டாச்சு. இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஓகே, போல்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து லைன் தேவையில்லை, நோ லைன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ராக்டிவான ஒரு டேஷ்போர்டு வந்து இங்கே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேஷ்போர்டோட ஃபுல் லுக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதனுடைய சாம்பிள் டேட்டா ஷீட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தனியாக கொடுக்குறேன். அந்த டேட்டா ஷீட்டை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 100+ சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.